முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதா இவங்களோட விவாகரத்து மனு இன்னைக்கு விசாரணை இருக்கிற நிலையில ஏற்கனவே விஜய் மற்றும் சங்கீதா குடும்பத்தினர் இதை பத்தி அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. அதனால இவங்க 2 பேருமே சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பேருமே யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பயங்கரமா இது வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து இன்னைக்கு புது நீதிபதியான சுஜாதா முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. விஜய் தரப்புலையும் சங்கீதா தரப்புலையும் வழக்கறிஞர் மட்டும்தான் ஆஜராயிருக்காங்க. வழக்கு விசாரிக்க ஆரம்பிச்ச நீதிபதி இந்த வழக்கை முழுமையா விசாரிக்கணும். அதனால ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட விவரங்களை அதிகாரப்பூர்வமா என்னோட மேல்நிலைக்கு அனுப்புங்கன்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் அதுல ஒரு காப்பியை நீதிமன்றத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வழக்கை சமரச நீதிமன்றத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 2 பேரோட காணொலி காட்சி மூலியமா முடிவெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வழக்குல சங்கீதா தரப்பு வழக்கறிஞர் முக்கியமான ஆவணங்களை இன்னும் சமர்ப்பிக்கல, நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கணும். அதனால அனுமதி கடிதமே இல்லாம எப்படி வாதாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட விதிப்படி நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதனால இந்த வழக்கை தற்போதைக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தள்ளி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா விஜய் தரப்பு அவ்வளோ கால அவகாசம் தள்ளி வைக்க கூடாது, கூடிய சீக்கிரம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை ஏற்காத நீதிபதி ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு இந்த விசாரணை தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே வீடியோ கால் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னும் நேரில் தான் 2 பேருமே ஆஜராகணும் அப்படின்னு வழக்க ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. முன்னாடியே விஜயோட அம்மா விஜய் மற்றும் சங்கீதா 2 பேர்த்துக்கிட்டையுமே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்போ 2 பேருமே விஜய் சங்கீதா நாங்கள் விவாகரத்து கொடுக்கறத பற்றி யோசிக்கிறோம், முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட குழந்தைங்களோட எதிர்காலத்தை மைண்டில் வச்சு தான் முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கும் பாதிப்பு உண்டாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் சங்கீதா 2 பேருமே டைம் கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதாவோட விவாகரத்து மனு கடந்த டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பிப்ரவரிக்கு விசாரணைக்கு வந்த நிலையில ஏப்ரல் மாதம் ஒத்தி வச்சிருந்தாங்க. எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால எலெக்ஷனுக்கு அப்புறமா ஜூன் 15ஆம் தேதி விசாரணைக்கு வந்திருந்தனால விஜய் அண்ட் சங்கீதா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா கோர்ட்ல ஆஜராயிருக்காங்க. ஸோ யோசிச்சு நல்ல முடிவா எடுப்பாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருந்த டைம்ல தான் இன்னைக்கு இவங்களோட விவாகரத்து மனு கோர்ட்ல விசாரணைக்கு வந்திருக்கு. ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2 பேருமே கோர்ட்ல ஆஜராகணும் அப்படின்னு நீதிமன்றத்துல விஜய் மற்றும் சங்கீதா 2 பேருமே சேர்ந்து வாழ்வாங்க, நல்ல முடிவாக எடுப்பாங்கன்ட்டு ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதை பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி